திருப்பத்தூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழையால் 3000க்கும் மேற்பட்ட செவ்வாழை மரங்கள் மற்றும் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ள நிலையில் இது தொடர்பான கள விவரங்களுடன் எமது செய்தியாளர் சீனிவாசன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சீனிவாசன், வணக்கம். இப்ப இந்த சேதங்கள் தொடர்பாக விவசாயிகள் தரப்புல வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? நேற்று திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் ஆம்பூர், வாணியம்பாடி, திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய பூங்குளம் கிராமத்தில் ஆலங்கட்டி மழையுடன் கூடிய காற்று மழை பெய்தது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த பூங்குளம் கிராமத்தில் ஒரு 3000க்கும் மேற்பட்ட செவ்வாழை மரங்கள் உடஞ்சி கீழே விழுந்ததாகவும், அதாவது அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் கீழே சாஞ்சி வீணானதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இதே பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி என்ற விவசாயி இணைஞ்சிருக்கிறார். அவர்கிட்ட இது குறித்து கேட்கலாம். வணக்கம். உங்க பகுதியில் பார்த்தீங்கன்னா பெஞ்ச ஆலங்கட்டி மலையில எந்த மாதிரியான சேதம் ஏற்பட்டிருக்கு? நீங்க அரசுக்கு என்ன மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க? நேற்று பெய்த ஆலங்கட்டி மலை காற்று இது மாதிரி செவ்வாழை 3000 வாழை செடி போட்டிருக்கோம். 3 ஏக்கர் அளவுக்கு நஷ்டீடு நிறைய ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு, அப்புறம் சுத்தமாக படுத்துருச்சு. அதனால நஷ்டீடு கவர்மெண்ட் வழங்கணும். திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் பார்த்து ஆய்வு பண்ணி எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும் இன்னும் எதிர்பார்க்குறேன். ஐயா, நீங்க சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிவாரணம் எந்த மாதிரி வழங்கணும்? அரசாங்கத்துக்கு நீங்க எந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க? அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறது, ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவாகுது. ஒரு ஏக்கர் வாழை மரம் செய்யறதுக்கு 30,000 செலவு செய்யுது. அரசாங்கம் நேரில் ஆய்வு செய்து அந்த விவசாயிகளுக்கு கடன்பட்டு விவசாயம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நேற்று நடந்த சம்பவம் 5 மணிக்கு காற்று, மழை, கல் இதெல்லாம் கலந்து வேகமாக அடித்து இந்த ஊரை எல்லா பயிரும் சேதப்படுத்தி விட்டது. பூ, மாமரம், கேவருக்கு இந்த பயிர்களெல்லாம் சேதமடைந்து விட்டது. தயவுசெய்து அரசாங்கம் நேரில் பார்வையிட்டு இந்த விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் பழையபடி கொடுக்கறதுக்கு ஆவணம் செய்யும்படி கலெக்டர் ஐயா அவங்களுக்கு இந்த தகவல் அறிவித்துட்டு இந்த நேரடி பார்வை அதிகாரிகள் ஆய்வு செய்து இந்த விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை செய்து கொடுங்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆலங்கட்டி மலையால் சேதமடைஞ்ச இந்த 3000க்கும் மேற்பட்ட வாழை மரங்களுக்கும் இந்த நெல் பயிர்களுக்கும் இழப்பீடு வழங்கணும்னு சொல்லிட்டு விவசாயிகள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க.